وأقسموا ليسجننها مسبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاومون قالوا يا ويلنا إنا كنا طاغين عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب ولعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون إن للمتقين عند ربهم جنات النعيم صدق الله العظيم. Jazakallah khairan. Mohon kharis. Alhamdulillah. Untuk program Parahan Rohila Alarm Diam having back-to-back programs, mashallah. Allah will Allah kita punya beza punya bahagia Allah. எல்லாருக்கும் சும்மா கொடுக்கறதும் இல்லை, தேர்வு செஞ்சு தான் கொடுப்போம். நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், டைமுக்கு வந்திருக்கிறோம், நேரத்தோடு ரெடி ஆகினோம், வந்து சேர்ந்துக்கிறோம் இல்லை. அல்லாஹ் செலக்டடாக நாங்கள் பேச்சு கேட்குறோம். அதனால தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். சொன்ன மாதிரி திஸ் ஹால் இந்த ஹால் நாங்கள் 11 இன்னைக்கு நாங்கள் ரெடி ஆகிடும். ஸோ அது நேரடியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் கவனிச்சுக்கணும். அதுக்கு ஒரு குறிஞ்ச கால பேச்சுவார்த்தைகள் புரிந்து கூடாது. இன்ஷால்லா டைம் எடுக்காமல் தாமம் இருக்காமல் அதற்காமல் அவங்கள உரையாக அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin, amma ba'd. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள்
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவரிடம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ரமலானை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற நிகழ்ச்சி தொடரின் இறுதி சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைகின்றது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தினமும் உங்களில் ஒரு சாராரை நான் சந்தித்த வண்ணமாகவும் பல்வேறு மார்க்க விடயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்குமான சந்திப்பை நான் சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டதையிட்டு சந்தோஷம் அடைவதோடு மட்டுமல்லாமல் அந்த வாய்ப்பை அளித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு விடயத்தை பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நேசிக்கின்றான், எங்களை விரும்புகின்றான் என்பதற்கான அடையாளங்களில் பிரதானமான அடையாளம் என்னவென்று சொன்னால், மார்க்க விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை தந்து அந்த மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்து அதனை கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பை தருவது என்பது அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் வழங்குகின்ற ஒன்று அல்ல. மாறாக அவனது நேசத்துக்கும் விருப்பத்துக்கும் உரியவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை விரும்புகின்றானோ நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற சந்தர்ப்பம் எதுவென்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பதாகும். ஏனென்றால் ஒரு மனிதன் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அந்த மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அந்த ஈமான் மட்டும் போதாது. மாறாக குறித்த விடயம் தொடர்பான அறிவு தெளிவு அவனுக்கு இருக்கின்ற போதுதான் அவன் அந்த குறித்த விடயத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி மார்க்கத்தினுடைய சட்ட வரையறைகளுக்கு ஏற்ப அதை செய்யக்கூடியவனாகவும் சரியாக நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அந்த மனிதன் பெற்றுக் கொள்கின்றார். சுருக்கம் என்னவென்றால், அறிவில்லாமல் விளக்கம் இல்லாமல் மார்க்கத்தை எங்களால் பின்பற்ற முடியாது. பின்பற்றுவதாக நாங்கள் நினைத்துக் கொண்டாலும் கூட எங்காவது ஓரத்தில் ஒரு தவறை நாங்கள் விட்டு விடுவோம், பின்னர் அதனை அறிந்து கை செய்யப்படுவோம். எனவேதான் உங்களுக்கு நான் ஒரு வசியத்தாக ஒரு நசீஹத்தாக இந்த சந்தர்ப்பத்திலே நான் இதை சொல்கின்றேன் என்றால், நீங்கள் பிறந்த நாட்டை துறந்து உங்களது தேவைகளுக்காக வேண்டிய ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு தேவையை அடிப்படையாக வைத்து தாய் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டம், தாய் நாட்டிலே கிடைக்காத பல அரிய வாய்ப்புகள் இவ்வாறான இந்த வாழ்க்கையின் போது பலருக்கு கிடைப்பது உண்டு. அதை எங்களால் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. தாய் நாட்டிலே கிடைக்காத பல்வேறு அரிதான சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையின் போது கிடைக்கிறது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி தருகின்ற போது அதனை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கம் தொடர்பான அறிவை தெளிவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்வது உங்களது இம்மை மறுமை இரு வாழ்வினுடைய வெற்றிக்கும் மிக முக்கியமான அம்சமாகும் என்பதை நான் உங்களுக்கு இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். எனவே இது மாதிரியான நிகழ்வுகள் எப்போது இந்த மண்ணிலே ஏற்பாடு செய்யப்பட்டாலும் அதை தவறவிடாது நீங்கள் அனைவரும் வந்து அதன் மூலம் அடைய வேண்டிய நற்பயனை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை முன்வைத்தவனாக இவரை இந்த இறுதி சந்திப்புக்கான தலையங்கத்தின் முன்னால் பிரவேசிக்கின்றேன். என்னுடைய இன்றைய தலையங்கம் பிள்ளைகளுடைய ஒற்றுமைக்கு
பெற்றோரின் வகிப்பாகும். Parents' role for unity of children. எமது பிள்ளைகள் நாம் உயிர் வாழும் காலத்திலாக இருந்தாலும் சரி, நாம் மறைந்ததற்கு பின்னராக இருந்தாலும் சரி, நாம் பெற்ற பிள்ளைகள் எமது பிள்ளைகள் ஒற்றுமையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்பாத ஒரு பெற்றோர் இருக்கவே மாட்டார். சில பெற்றோர்கள் பல்வேறு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமது பிள்ளைகள் ஒற்றுமையின்றி வாழ்வதை கண்டு சகிக்க முடியாமல் அதனால் தாங்க முடியாத மனவேதனைகளோடு வாழ்ந்து மடிகின்ற பெற்றோர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் எமது பிள்ளைகள் எம் கண்முன்னேயே பிளவுபட்டவர்களாக, ஒற்றுமையற்றவர்களாக, பிரச்சனைகளோடு எமது பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவ்வாறான நிலைகள் ஏற்படாத வண்ணம் பெற்றோர்களாகிய நாங்கள் அதற்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன? நாம் எதை செய்ய வேண்டும்? ஒரு தாயும் தகப்பனும் தனது பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நேசிப்பதாக இருந்தால் பெற்றோர்களாகிய நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியே நான் உங்களோடு கலந்துரையாட முயற்சி செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, எமது பிள்ளைகள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதாக இருந்தால் அதற்கான பல்வேறு செயல்பாடுகளை திட்டமிட்ட முறையில் யோசனையோடு அழகான முறையில் செயல்படுத்த கடமைப்பட்டவர்கள் பெற்றோர்களாகிய நாங்கள். அறிஞர் பெருமக்கள் இவ்விடயம் தொடர்பாக கூறுகின்ற கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக ஓரளவு படித்துக் கொண்டதற்கு பின்னால் பிரதானமான 5 காரணங்களை நான் இங்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இதில் முதலாவது அம்சம் என்னவென்றால், நாம் எமது பிள்ளைகள் அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி, எமது பிள்ளைகளுடைய விடயத்தில் நாங்கள் பாரபட்சமின்றி நீதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எமது பிள்ளைகளை நாங்கள் ஒரே விதமாக நடத்த வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் பாரபட்சத்தோடு ஒருவருக்கு ஒன்றை அதிகமாக கொடுப்பது, இன்னொருவருக்கு ஒன்றை குறைத்து கொடுப்பது, ஒரு பிள்ளையோடு கொஞ்சம் இரக்கமாக பேசி நடந்து கொள்வது, இன்னொரு பிள்ளையோடு கடுகடுப்பாக பேசி நடப்பது, ஒரு பிள்ளையோடு கூடுதலான நேரத்தை செலவழிப்பது, இன்னொரு பிள்ளையை கண்டும் காணாமல் இருப்பது என்று இவ்வாறு எமது பிள்ளைகளோடு நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் சமமான முறையில் நடப்பது என்பது எமது பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அந்த வகையில் எமது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் வழங்க முடியுமான எதை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்று பார்க்கின்ற போது எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் பிரதானமாக 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, எமது பிள்ளைகளை நாங்கள் மனதால் நேசிக்கின்ற அந்த அன்பு. இரண்டாவது, எமது பிள்ளைகளுக்கு தேவையான உணவு, சுகாதாரம், கல்வி போன்ற விடயங்களுக்காக நாங்கள் செய்கின்ற செலவு. மூன்றாவது, எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்தாக, அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்கள், அதே போன்று வேறு பெருமதி மிக்க காணி, தோட்டம் என்று சொல்லி வரக்கூடிய அந்த சொத்துக்கள். திரும்பவும் சொல்கின்றேன், பெற்றோர்கள் என்ற வகையில் நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றவைகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, நீங்கள் மனதால் அவர்களை நேசிக்கின்ற அந்த நேசம். இரண்டாவது, உங்களது பிள்ளைகளுடைய உணவு தேவை, கல்வி தேவை, சுகாதார தேவைகள் போன்றவற்றுக்காக நீங்கள் கொடுக்கின்ற செலவு. மூன்றாவது, உங்களது பிள்ளைகளுக்காக நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்புகள், அது பொருட்களாகவும் இருக்கலாம், அசையா சொத்துக்களாகவும் இருக்கலாம். இந்த 3 தான் ஒட்டுமொத்தமாக ஒரு
பெற்றார், ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவைகள். இதில் இஸ்லாம் நியாயத்தையும் நீதியையும் நேர்மையையும் எதிர்பார்க்கிறது என்றால் இந்த மூன்றிலுமே நூறுக்கு நூல் சரியாக அளந்து நிறுத்தி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டுமா, அல்லது இதில் ஒவ்வொன்றிலும் எங்கு பாரபட்சம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எங்கு நாங்கள் நீதியோடு நடக்க வேண்டும் என்பதை முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவது அம்சம், ஒரு தாய் ஒரு தகப்பன் அவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்ற போது அவர்களை அவர்கள் மனதால் நேசிப்பது, மனதால் அவர்களுக்கு அன்பை பகிர்வது என்ற அந்த விடயத்தில் சமமாக அந்த அன்பை வழங்கியாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது உங்களது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு அம்சம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களது பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை விட சற்று கூடுதலாக நேசிக்கலாம். ஒரு நேசம் மனசு உங்களுக்குள்ள பாவம் ஏதாவது சரி, பாப்பா கொஞ்சம் இருக்கும் கூட மனசு மனசுல பிள்ளைகள் மீது உங்களுக்கு ஆண் பிள்ளை பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் மீது பாப்பாக்கு கொஞ்சம் இருக்கும் கூட. சில சந்தர்ப்பங்கள்ல தேசி பிள்ளைக்கு கொஞ்சம் செல்லம் கூடும், தேசி பிள்ளை அதை பற்றி கொஞ்சம் நேசம் கூடும். அல்லது தரப்புள்ள முதலாவது பிள்ளையோட இவன் தான் என்ன பாப்பா வாங்கிக்கிறோம், இவன் தான் என்ன உமா வாங்கிக்கிறோம், இவன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, மூத்த பிள்ளைய கொஞ்சம் கூட நேசிக்கிறது. இப்படி ஏதோ ஒரு காரணம், நான் சில நியாயங்களை சொல்றது உங்களுக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நீங்க ஒரு பிள்ளைய விட இன்னொரு பிள்ளைய விட மனசுல கொஞ்சம் கூட நீங்க நேசிக்கிறது. அப்படி நீங்கள் மனதால அந்த அன்பு அந்த அன்பு அந்த மனசால ஒரு பிள்ளைய விட இன்னொரு பிள்ளைய கூட நேசிக்கிறது என்கிற அந்த விடயத்துல உங்களால எல்லா பிள்ளைகளையும் ஒரே லெவல்ல நேசிக்கணும். நேசிக்கிறது நீங்க செஞ்சா நீங்க தான் போய் வித்தியாசம் வந்து எப்படியோ இருக்கும். சில போது பாதை வித்தியாசமாக இருக்கும், சில போது சில வித்தியாசம் இருக்கும். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். அந்த பல மனைவிகளுக்குள் சில மனைவியர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனைவியர்களை விட அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில ஒரு இடத்துல வயின் கிஃப்தும் அல்லா துஃப்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா என்று வரக்கூடிய அந்த வசனத்துல நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்களை திருமணம் செய்தால் அந்த சகல மனைவியர்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீதமாக நியாயமாக ஒரே லெவல்ல அந்த மனைவிமார்கள் நீங்க கவனிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அல்லாஹ் தஆலா அந்த படைத்த ரப்பு உங்களுக்கு எதற்கு ஏறும் எதற்கு ஏறாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார் என்றால் வலன் தஸ்ததியு அன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும், நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை நீங்க திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே நீங்க நேசம் மனசுல ஒவ்வொரு மனைவியையும் விரும்புகின்ற அந்த லெவல்ல உங்களுக்கு சமமின்மை, ஒரே லெவல்ல எல்லா மனைவியையும் நேசிப்பு என்பது இம்பாசிபிள், சாத்தியமல்ல. குர்ஆன் சொல்லுது உங்களால் முடியவே முடியாது. அந்த அதிலு பைனன் நிஸா, பெண்களுக்கு மத்தியில் உங்களது உள்ளத்தால் அவர்களை நேசிக்கின்ற விடயத்தில் நான் ஒன்றையும் ரெண்டையும் மூணையும் நாலு நேசிக்கின்ற சொன்னால் அவர் தான் உலகத்தில் வெளியே முடியும். ஏன்னா குர்ஆன் சொல்லுங்க. அப்ப இதை வச்சு ஆங்கிலர்கள் சொல்றார்கள், இதே நிலைமைதான் தகப்பன் தாய் தனது பிள்ளைகளை நேசிக்கின்ற
விடையும் எல்லா பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்வார், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாம் கொடுப்பார். ஆனால் மனசுல ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளையின் மீது ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் இறக்கத்தன்மை கூட. அதை நீங்க வெளியே காட்டிக் கொள்வதும் இல்லை, பிள்ளைகளை சொல்வதும் இல்லை. அந்த மனசுல கையை வச்சு கேட்டா அது உங்களுக்கு விளங்கும். அப்ப இப்படி இருக்கிறது பாவமா? இதே நான் பேசணும் சொன்னால் நீங்க முடிவு என்ன பிடிக்க சொல்லிடலாம். எப்படி மனசுல ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை நீங்களா கொஞ்சம் கூட அவ்வளவுதான். இது பிரச்சனையா? பிரச்சனையே இல்லை, அது நெச்சுரலா ஏற்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவிமார்களை கொஞ்சம் வித்தியாசமா நேசிக்கிறதை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாதா கஸமி, இறைவா என்னால முடிஞ்சது இல்லை, இப்படித்தான் இவர்கள் நேசிக்க போல என்னால் இருக்கு. அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்ரி, என்னால முடிஞ்ச அளவுல இப்படித்தான் என்னால நடந்து கொள்ளலாம். ஃபலா தலுன்னி ஃபீமா தம்லிக் வலா அம்ரி, எனக்கு முடியாம இருக்கு இறைவா, ஆனால் உனக்கு முடியுமானது. எனவே என்னை நீ குறை செல்லாத ஆண்டவனே, நான் ஒரு மனைவியை விட மற்ற மனைவியை கொஞ்சம் கூட நேசிக்கிறதுனா அதுக்காக வேண்டி இறைவா என்னை நீ குறை சொல்லாத. என்ன சட்டப்பாடு விஷயமா போயிட்டு சில வருஷம் சொன்னாங்க. அப்ப இதே மாணவர்கள் சொல்றாங்க, தாய் தகப்பன் பெற்றோர் தமது பிள்ளைகளை நேசிக்கின்ற விடயத்தில் அது முசாவான், சமத்துவம் அவசியம் இல்லை, சமத்துவம் அவசியம் இல்லை, அது கொஞ்சம் கூட இருக்கிறது, பிரச்சனை. ஆனால் அதை அடிப்படையாக வச்சு ஏழே விஷயங்கள் என்ன செய்யப்படாது, அதை கற்றுக்கொள்வோம். ஒரு மூத்த பிள்ளையை விட அல்லது கடைசி பிள்ளையை கொஞ்சம் கூட நேசிக்கிறதுக்காக வேண்டி ஏழே விடயங்கள கடைசி பிள்ளையை நீங்க கூட கவனிச்சு மற்ற பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யணும்னு நான் சொல்ல வரல. மனசுல அப்படி கொஞ்சம் வித்தியாசமான அன்பு மஹப்பத் இருப்பது ஒரு தவறு அல்ல என்பதை மட்டும் மனசுல ஒற்றரை விட ஒற்றரை. இப்ப நாங்க சாதாரணமாக ஆபீஸ்ல வேலை செய்யக்கூட 4 கூட்டாளிமாரோட பழகணும்னா 4 பேரையும் சமமாக நாங்கள் விரும்புவது இல்லை. என்னென்னாலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறாரு சரி, ஆனால் அவங்களே காட்டிக் கொள்வாங்க, அது ஏற்படும். அதை மார்க்கம் அந்த ஏற்ப அங்கீகரிச்சிருக்கிறது, அதை குற்றமாக மார்க்கம் பார்க்கின்ற. இது முதலாவது விடை. இரண்டாவது, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது என்ன? அவர்களது உணவு, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம், இப்படியான இந்த தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் அவங்களுக்கு செலவு செய்கிறது. பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவு செய்ய வேண்டாம். அப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் செலவு செய்கின்ற விடயத்தில் நீதம் பின்பற்றப்பட வேண்டுமா அல்லது அதில் வித்தியாசம் இருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்றால் அறிஞர்கள் கூறுகிறார்கள், பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு செலவு செய்வது என்பது அவரவர் தேவைக்கு ஏற்ப செய்வதுதான் கடமை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்தந்த பிள்ளைகளுடைய தேவைக்கு ஏற்பதான் என்ன செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அதுதான் கடமை. ஒரு சிறிய பிள்ளைக்குள்ள செலவு அல்ல, ஒரு வயது வந்த பிள்ளைக்குள்ள செலவு. கல்வி செலவாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைக்குள்ள செலவு அல்ல, சயின்ஸ் படிக்கிற பிள்ளை செலவு வித்தியாசம். அப்ப ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர்களது வயதுக்கும் தேவைக்கும் ஏற்ப என்னென்ன செலவுகள் தேவைப்படுகின்றதோ அதனை அவர் செலவு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். 2 பிள்ளைகள் இருப்பார்கள், ஒரு பிள்ளை கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வீக், நோயான பிள்ளை, அதுக்கு பல நோய்கள் இருக்கின்றதுன்னா அந்த பிள்ளைக்காக வந்து வைத்திய செலவு அப்போ கூடும். ஹெல்த்தியா இருக்கிற பிள்ளைக்கு வைத்திய செலவு குறையும். அப்ப இதை பார்த்து கொண்டு வாப்பா, தம்பிக்கு நீங்க மாசம் 1000 செலவு செய்யுங்க, எனக்கு பிறகு வாங்கி தரணும், கோசத்தை முடியுமா பிள்ளையால? சரிங்களா? நேசரிக்கு போற பிள்ளை எனக்கு நேசரிக்கு மாசம் எவ்வளவுதான் செலவழிக்க, நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போஸ்ட் ஃபீட் லெக்சர் நடத்தணும், இது நான் எனக்கு பேச முடியாது. அப்ப பிள்ளைகளுடைய செலவு விடயத்துல சமமின்மை அவசியம் கிடையாது. தேவைக்கு ஏற்ப சகல பிள்ளைகளுக்கும் நீங்க செலவு செய்ய வேண்டும்.
எப்ப மார்க்கம் உங்களை தவறாக கருதும் என்று சொன்னால், ஒரு பிள்ளையினுடைய ஹெல்த்தை பத்தி எஜுகேஷனை பத்தி நீங்க நல்லா கவனித்துக் கொள்வீங்க, இன்னொரு பிள்ளையோட விடயத்துல கவலையீனமாக கேரஸாக சொன்னா அதுதான் குற்றம். அப்ப பிள்ளைகளுடைய செலவு விடயத்துல நீங்க சமம் என்பது அல்ல. அங்கு நீங்கள் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்தந்த பிள்ளையினுடைய தேவைக்கு ஏற்ப மூத்த பிள்ளையினுடைய விடயத்தில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி அந்த பிள்ளையினுடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றீர்களோ, அதே மாதிரி நெசரிக்கு போற பிள்ளை தேவையும் பூர்த்தி செய்து கொடுக்கணும். செலவழிக்கின்ற தொகை வித்தியாசமாக இருக்கிறார், அது பிரச்சனையே கிடையாது. அடிப்படை சமத்துவமாக எல்லா பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக் கொள்வது. மூத்ததுக்கு தேவை என்றால் செலவழிக்கிறது, இளையதுக்கு தேவை என்றால் செலவழிக்கிறது, ஆணுக்கு தேவை என்றாலும் செலவழிக்கிறது, பெண்ணுக்கு தேவை என்றாலும் செலவழிக்கிறது என்று சொல்லி அந்த செலவழிக்கின்ற விடயத்தில் கவனம் சமமாக கொடுக்கப்பட வேண்டும். அளவு கூடி குறைவதில் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஒரு தகப்பன் மீது செலவு செய்வது கடமை, அந்த செலவினுடைய அளவு தேவை. அதுதான் ஹாஜா. தேவைக்கு ஏற்ப செலவு செய்வதுதான் தாய் தகப்பன் மீது கடமையை தவிர இந்த அளவு எங்களுக்கும் முழு என்று அப்படி மாற்றங்களுக்கு சொல்லி தரவில்லை. எனவே நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்காக வேண்டி வழங்குகின்ற விடயத்தில் இரண்டாவதாக நாங்கள் வழங்குவது அவர்களுக்கான ஒட்டுமொத்த செலவு, இதுவரையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். மூன்றாவது நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு வழங்குவது என்ன? அன்பளிப்புகள். அவர்களது அத்தியாவசிய செலவுகள் போக மேலதிகமாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? அன்பளிப்புகளை வழங்குவோம். ஹிபத்துகள், ஹதியாக்கள், அத்தியாக்கள் என்று அன்பளிப்புகள் நாங்கள் வழங்குவோம். அப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகள் சில போது சொத்துக்களாக இருக்கலாம், நகரும் சொத்துக்களாக, அசையும் சொத்துக்களாக. வாகனத்தை கொடுக்கிறது ஒரு பிள்ளைக்கு, இன்னொரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பைக்கை வாங்கி கொடுக்கிறது, இன்னொரு பிள்ளைக்கு இப்படி என்ன செய்வோம்? சொத்துக்களை நாங்கள் வாங்கி கொடுப்போம். சரிதானே? அல்லது சில பிள்ளைகளுக்கு நாங்கள் அசையா சொத்துக்கள், காணி, தோட்டம், பூமி என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அவர்களது தேவைக்கு மேலதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களது பிள்ளைகளுக்கு அவர்களது தேவைக்கு மேலதிகமாக நாங்கள் அன்பளிப்புகள் வழங்குகின்ற போது, அது அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி, அசையா சொத்தாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி, அவற்றை வழங்குகின்ற போது அங்கு நாங்கள் சமத்துவத்தை கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். அது நாங்கள் வித்தியாசம் செய்ய முடியாது. இருக்கிற மூத்த பிள்ளைகள் எழுதுறது, மற்ற பிள்ளைகள் ஒன்று. இது நியாயமா? இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? ஒரு அங்கீகரிக்கவில்லை. சில பிள்ளைகளுக்கு சில பொறுமதியான சொத்துக்களை கொடுத்துட்டு இளைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லை வச்சுட்டு போறவங்க நான் திருடி வாங்கிட்டார் என்று சொல்லி எதுவுமே இல்லாம அந்த பிள்ளைகளை வசதியற்றவர்களாக உலகத்தில் விட்டு பேரண்ட்ஸ் மறந்து போறாங்க. இப்படி நாங்கள் சொத்துக்கள் வழங்குகின்ற போது அது விடயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நியாயமான முறையில், நீதமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நாங்கள் தவறு செய்வதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நுஅமான் பின் பஷீர், நுஅமான் பின் பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். இதில் இந்த பஷீர் என்ற தகப்பன் இந்த நுஅமான் என்ற அவருடைய மகனுக்கு ஒரு ஆண் அடிமையை அன்பளிப்பு செய்கிறார். அவருக்கு வேற பிள்ளைகள் இருக்குது. அப்படி இருக்கத்தக்க இந்த பஷீர் என்ற சஹாபி நுஅமான் என்ற அவருடைய மகனுக்கு ஒரு ஆண் அடிமையை அன்பளிப்பு செய்கிறார். செய்ததும் அந்த பஷீர் என்ற சஹாபியுடைய மனைவி அம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொன்னார்கள், பஷீர் அவர்களே, நீங்க மற்ற பிள்ளைகளெல்லாம் இருக்கக்குள்ள உங்களுடைய இந்த மகனுக்கு மட்டும் நீங்க ஒரு ஆண் அடிமையை இப்படி நீங்க கொடுக்கிறது எவ்வளவு தூரம் சரி என்று எனக்கு படல். எனவே
நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு இதை சொல்லுவோம், அவர்கள் இதை சரி கண்டு சாட்சி ஓகே என்று சொன்னா நாம செய்வோம். இல்லாட்டி யோசிக்கிறதான ஒன்று. அந்த பெண்மணி பாருங்க, ஒரு ஆணுக்கு வழிகாட்டுகின்ற அளவுக்கு அந்த பெண்கள் செயல்படுகிறாங்க. அப்ப அம்ரா என்ற மனைவி பஷீர் என்ற கணவனுக்கு, நுமான் என்ற தன்னுடைய மனைவிக்கு ஒரு அடிமை, ஆண் அடிமையை கொடுப்பதை உடனடியாக அங்கீகரிக்காமல் ரசூலுல்லாஹ்வை பேசி கேட்டுக்கொண்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அப்ப இந்த பஷீர் என்ற நபித்தோழர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை வந்து, நான் என்னுடைய இந்த பிள்ளைக்கு இவ்வாறு வழங்க போகிறேன் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பஷீர் என்ற சஹாபியிடம் கேட்டார்கள், அலக்க வலதுன் சிவாஹாதா, இந்த மகனை விட வேற பிள்ளைகள் யாரும் உங்களுக்கு இருக்கிறார்களா? இவர் மட்டும்தானா உங்களுக்கு பிள்ளை? வேற யாரும் பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். அப்போது அவர் சொல்றார், காரணம் வேற பிள்ளைகள் இருக்கா? தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அக்குல்லுஹும் வஹத்தலஹும் மிஸ்ல ஹாதா, இப்ப இந்த நுஹ்மான் என்ற மகனுக்கு ஆண் அடிமையை நீங்க அன்பளிப்பு செய்யற மாதிரி உங்களோட மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி நீங்க கொடுத்தீர்களா? எல்லாருக்குமா இப்படி நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மகனுக்கு மட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பஷீர் என்ற நபித்தோழர் அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், இவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதான் கேட்டுக்கொள்ளும், வேற பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க, ஆனால் இந்த நுஹ்மான் என்ற மகனுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்யறேன், இப்படி ஒரு ஆண் அடிமையை நான் கொடுக்க போறேன், அதுக்கு நீ சாட்சியை சொல்லணும். அதுதான் அந்த கருத்தை அவர் சொல்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய இந்த நடவடிக்கையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபலா தஷ்ஹதுனி இதன், எனவே இந்த தீனுக்கு என்ன விட்னஸாக, என்ன சாட்சியாக வைக்காதுவா? அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டார். யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத சொல்றாங்க. சொல்லி போட்டு தொடர்ந்து சொன்னாங்க, ஃபஇன்னி லா அஷ்ஹது அலா ஜவ்ர், ஒரு அநீதிக்கு நான் விட்னஸாக சாட்சியாக நான் இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் போறார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளையா ஓய்திக்குது, இவருக்கு மட்டும் இவருக்கு தான் கொடுக்க, நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று மட்டும் சொல்லல, இது ஒரு அநீதி, நீ நியாயமா நடத்துறீங்கல்ல பிள்ளைகளோட, இந்த அநீதிக்கு நான் எப்பொழுதும் சாட்சியாளனாக நான் விலை போக முடியாது, என்னை விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி செல்லாமல் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்ற விடயத்தை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு மேலும் இன்னொரு விடயத்தையும் அங்கே நினைவுபடுத்தினார்கள் என்பதை சொல்கின்ற போது சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு நலவு செய்வது சமமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? கேள்வி பாருங்க. நீங்க ஒரு பிள்ளையை விட்டு ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறீங்க, ஒரு பிள்ளைக்கு சொத்து எழுதுறீங்க, ஆனா அதே நேரம் உங்களுக்கு 5 பிள்ளை இருந்தா 5 பிள்ளையும் உங்களை சமமாக கவனித்துக் கொள்ளணும், 5 உங்களுக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார். முஸ்லிம்ல அந்த சம்பவம் வருகிறது. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, எல்லா பிள்ளைகளும் என்ன கவனிக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக இருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப சொன்னாங்களா, அப்ப உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் அவங்க சமமா இருக்கணும், நீங்க அவர்களுக்கு கொடுக்கிற விடயத்தில் இந்த வேறுபாட்டை எப்படி உங்களால் அங்கீகரிக்க முடியும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமிலே இதே சம்பவம் இந்த மேலதிக விளக்கத்தோடு விபரத்தோடு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும். அப்ப எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களது பிள்ளைகள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நேசிக்கின்ற அதே சம நேரத்தில் இவ்வாறு நாங்கள் பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்களுக்கு சொத்துக்களை அன்பளிப்புகளை வழங்குகின்ற விடயத்தில்
பாரபட்சமாக நாங்கள் நடக்கின்ற போது அதன் விளைவு என்ன தெரியுமா? அதன் விளைவு என்ன? கூடுதலாக சொத்துக்களை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளையின் மீது ஏனைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் பொறாமை கொள்வார்கள், ஆத்திரத்தை வெளிப்படுத்துவார்கள். பாப்பாட என்னன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். பாப்பாவை கைக்க போட்டுக் கொண்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்லி குடும்பம் நல்லா இருக்குமா? பிள்ளைகள் ஒற்றுமையா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப எங்க கதையங்க தானே, எங்களோட பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்றதுக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களோட கதையங்கள். அப்ப அந்த கதையத்தின் நாங்கள் ஏன் கொண்டு வாழணும் விளங்கிக் கொள்வோம். நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு விடயங்களில் பாரபட்சமாக கூட்டி குறைச்சி கொடுத்து கொண்டிருந்தீங்க சொன்னால் அது என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள உங்களுக்கு விளங்காம அவங்க உங்களுக்கு வாய் பேச மாட்டாங்க. அப்பாட்ட வாய் போகணும்னு பேசாம இருப்பாங்க. தாழ்ந்த வாய்க்குள்ளு ஒரு அப்பா தருவாங்க, அப்படி இருப்பாங்க, வாய் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மனசுல கூட இருக்க நானாவை பற்றி குறைய கிடைச்ச பிள்ளை ஏதோ வெம்பி கொண்டாங்க பேசி கொண்டாங்க ஒன்று இல்லாட்டி கஷ்டமா கூட சொல்லுவாங்க. பாப்பா செஞ்சிருக்கோம் வேலை, பாப்பா செஞ்ச வேலை, உமா செஞ்ச வேலை, அப்பா செஞ்சுட்டு போன வேலை சரியா பங்கு வைக்காம அவனுக்கு மட்டும் எழுதி போயிட்டான். நடக்கிற ரசம். அப்ப குடும்பத்துல ஒரே வயிற்றுல சுமந்து ஒரே தாயால சுமக்கப்பட்டு உலகத்துக்கு வந்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாங்களே பெற்றோர்களே செய்து கொண்ட சில வேலைகளின் காரணமாக அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையின்றி வாழ்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். எனவேதான் எமது பிள்ளைகள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நேசிப்பதாக இருந்தால் அவசியம் அவர்களுக்கு சொத்துக்கள் வழங்குகின்ற விடயத்தில் நாங்கள் இஸ்லாமிய வரையறையை பின்பற்றி நியாயமான முறையில் நீதமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது பகுதியாக நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்த இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இதுவும் தெரிந்தும் தெரியாமல் நடக்கிற ஒரு தாவம். என்ன தெரியுமா? அது இப்ப எங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருந்தா சகல பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு வித்தியாசமான மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருப்பாங்க. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிள்ளையை திருத்தணும், பிள்ளையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி நினைத்து நாங்கள் செய்கின்ற கட்டித்தனமான ஒரு வேலை. எங்களோட பிள்ளைகள் 2 பேரை பிடிச்சி நாங்க அவங்களுக்கு செம்மையா பண்றோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். நான் நைனே எடுத்து போட்டீங்க உனக்கு இந்த தாத்தா பாரு நீ என்ன செஞ்சீங்க? இப்படி எங்களோட பிள்ளைகளுக்குள்ளே நாங்க என்ன செய்யறது, ஒப்பிட்டு பார்த்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளையை காட்டி கூட சொல்றேன் சொல்றோம். எப்படி நடக்கிறது? எங்களோட பிள்ளைய பத்தி பேசுறது இது, அதை பேச என்ன தெரிஞ்சது? இது நாங்க எங்களை விட்டு எங்களோட பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஒரு பிள்ளையை பார்த்து இன்னொரு பிள்ளைய கொண்டு பண்றேன். தாத்தா நானா ஒரு ஜூஸ் பாடமாக்கியாச்சு, இன்னும் போத தெரியாம பக்கம் இல்லாம இப்படிதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், அவங்கள படிக்கணும், ஓதணும், நல்ல முறையில் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் என்று ஊக்குவிக்க நினைக்கிறேன். இன்னும் நல்ல மாஷாமா யாரும் கெட்டத்தோட அந்த பிள்ளைகளை மனநோக வைக்கணும் என்று நீங்க செய்ய மாட்டீங்க ஒரு நாள் வளர்ந்துதா. ஆனா நாம நினைக்கிற இந்த அப்ரோச், இந்த சிஸ்டம் வேலை செய்யும் நினைக்கிறதா. இந்த மருத்துவ குத்தா நோய் குணமாகவும் பிள்ளை நல்லா படிச்சு 9 10 இருந்தாலும் அதை எடுப்பாருன்னு நாங்க நினைச்சு அட்வைஸ் பண்றோம். ஆனா என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்றதுக்காக வேண்டி அதை விட குறைஞ்ச லெவல்ல உள்ள ஒரு பிள்ளைய ஒப்பிட்டு பேசினோம் என்று சொன்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? 2 வித்தியாசமான விளைவுகள்
சைக்காலஜிக்கலி உளவியல் ரீதியாக இந்த பிள்ளைகளோட மனசில் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஒன்று, நீங்க யாரை காட்டி நீங்க எங்களை குறை செஞ்சீங்களோ அவர் மீது எங்களுக்கு வெறுப்பு வந்தாச்சு. கணவன் மனைவி தான் இருக்கிறீங்க, இதை சேர்த்துக்கோன்னு சொல்லி எங்கேயாவது போய்ட்டு சாப்பாடு அடிச்சு போட்டு வந்து வீட்டுல தப்பி தவறையாவது நீங்க எந்த தவிர ஆக்கிக்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி திருப்பி ஆக்கினது சரிதான் குழந்தைகள் கட்சி இந்த இருப்பிட எப்படி சொல்றது. இதேதான் பிள்ளைகள் ஊரா பிள்ளையை பார்த்து சரி, நம்முடைய பிள்ளையை பார்த்து சரி, ஒப்பிட்டு பேசப்பட பேசினா அதனால ஏற்படுற முதலாவது விளைவு, நீங்க யாரை ஹைலைட் பண்ணி உயர்த்தி கதைச்சிங்களோ அவர் மீது இந்த குறைத்து சொல்லப்பட்ட பிள்ளைக்கு ஒரு புறாம ஒரு ஜலசு இதெல்லாம் நான் ஏற்றுவாங்க. இந்த பிள்ளை என்ன வேண்டும் இவரெல்லாம் நான் காப்பாடு ஏற்றுவாங்க. நீங்க இப்படி செய்யறதா ஏற்றுமா பேசி முடிக்கிறார். இதற்கு உங்களை போல நானும் பாடம் உங்களை காட்டி செஞ்சு பாப்பா பேசுறாங்க. இதை நாங்கள் யோசிப்போம். இரண்டாவது விளைவு என்ன, இப்படி ஒப்பிட்டு பார்த்து பேசுறதுனால அடுத்த விளைவு என்னன்னு சொன்னா, இந்த குறித்த பிள்ளைக்கு தன்னை பற்றிய தன் நம்பிக்கை அப்படியே பொருந்தி போகும். செல்ஃப் கான்பிடன்ஸ் அந்த பிள்ளை நினைக்கும் அவனுக்கு ஏதும் எனக்கு ஏறா, அவனுக்கு நல்ல பாடம் வருது எனக்கு பாடம் பாடுறது என்னால ஏறா என்று சொல்லி அந்த இயலா தன்மையை தன்னை பற்றி உள்ள தன் நம்பிக்கையை படிப்படியாக அந்த பிள்ளை இழந்து கொண்டே போகும். வெளிய காலம் எல்லாம் வீட்டில் உள்ள படிக்கிற பிள்ளைய சொல்லி படிக்காத பிள்ளைக்கு புத்தி சொல்லி கொண்டிருப்பீங்க. நீங்க பண்ணின அந்த அப்ரோச் மோசமான முறைங்கிறதுனால நல்லா இருந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டு உங்களை அறியாமல் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நெஞ்சம் என்னால பாடமாக்க இயலும், என்னால படிக்க இயலும், என்னால பாஸ் பண்ண இயலும், எனக்கு ஏழுமன்று அந்த கொஞ்சம் தன்னம்பிக்கையையும் கூட நாங்கள் என்ன செஞ்சிட்டோம். இந்த முறையின் காரணமாக நாங்கள் எங்களை அறியாமல் நாங்கள் அழைச்சி கொண்டோம். எங்களை அறியாமல் நாங்கள் அழைச்சி கொண்டோம். அப்ப இஸ்லாம் இந்த விடயத்தில் என்ன வழிகாட்டி தருகின்றது என்றால், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி வச்சிருக்கிறான். மனிதர்களே, ஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்த், உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் அவனது பிரதிநிதிகளாக படைத்து வச்சிருக்கிறான். ஆனால் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் சமமாக படைக்கிறது. திறன்கள்ல சமமாக ஒருத்தருக்கு ஏதோ ஒன்றுல கலந்து உங்களில் சிலரை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற குறித்த அந்த திறன் வசதி போன்ற விடயங்களை எப்படி நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக உங்கள் அனைவரையும் ஒரே லெவல்ல வைக்காம நாம் இப்படி இருக்கோம். அப்ப பிள்ளைகளுக்கும் இதே வசனம் உண்டு. அப்ப நீங்க தாய், அவன் தகப்பன், உங்களுக்கு 3 பிள்ளைகள், நீங்க எதிர்பார்க்க 3 ஒரே லெவல். 3 பிள்ளைகளையும் 3 விதமான கலர், 3 விதமான திறன், 3 விதமான ஆற்றல். அதை நீங்க இனம் கண்டு அந்தந்த ஆற்றலுக்கு ஏற்ப அந்தந்த பிள்ளைய கைட் பண்ணி கொண்டு போவதுதான் அது லைஃபுக்கு என்ன செய்யணும், அதை வெற்றிக்கு வழிவகும். அதை இனம் காணும். உங்களால் அதை இனம் காண முடியாது. துறை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைக்கு கல்வி ஊட்டக்கூடியவர்களிடத்தில் போய் பேசி என்ற பிள்ளை எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவட கவனம் போகுது என்று பார்த்து தயவு செய்து அதற்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்த்துக்கணும். நான் குழந்தைகள் வளர்க்கும் போது செய்கின்ற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? தாய் தகப்பன் என்ற வகையில் நான் ஒரு கனவோட காண்பது, ஒரு கனவை கண்டுட்டு அந்த ட்ரீமுக்கு ஏற்ப என்ற பிள்ளையை கொண்டு போகணும்னு நான் முயற்சி செய்யும். பிள்ளைக்கு என்ன விருப்பம், பிள்ளைக்கு என்ன ஆற்றல் இருக்குது, பிள்ளைக்கு ஏழு, பிள்ளைக்கு ஏழாகிறத பற்றி நாங்கள் என்ன செய்யறது இல்லை, யோசிக்க தவறு. அதை கண்டும் காணாம எங்களோட வழியில நானுங்க
டாக்டர் ஆகணும், நானும் இன்ஜினியர் ஆகணும், நானும் கவுண்டர் ஆகணும், நானும் ஹாரிஸ் ஆகணும், நானும் மௌலவி ஆகணும், செய் என்று சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்தாங்க. ப்ரெஷர் பண்ணக்குள்ள அந்த பிள்ளை மிஸ் ஆகியாச்சு. எங்களை கொண்டு அதிகாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவனே சொல்லியாச்சு, உங்களை எல்லாம் சமமா வைக்கல. வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது நீங்க எப்படி எப்படி பயன்படுத்துறீங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு பரீட்சையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த வித்தியாசங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில படைப்பினங்களுக்கு மத்தியில இருக்கின்றது என்ற ஒரு உண்மையான அடிப்படையை குர்ஆன் சொல்லுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில வாழ்ந்த சஹாபாக்களோடு அவங்க எப்படி டீல் பண்ணிக்கிறாங்க நாங்க பார்த்தோம்னா, எல்லா சஹாபாக்களும் ஒரே விதமான திறமையை கொண்டவர்களாக இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் யுத்த களத்தில் போய் வாழ தூக்கிக் கொண்டு போராடக்கூடிய வீரனாக இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் நம்பிக்கையில ஹை லெவலில் இருக்கிறது. எல்லா சஹாபாக்களும் கவிப்பாடத்தில் திறமையாக இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சஹாபியில திறமை உள்ளவராக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட எப்படி நடந்து கொண்டாங்கன்னா அததான் நாம எங்களை பிள்ளைகளை செய்யணும். சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பார்த்தா, எந்த சஹாபிகிட்ட எந்த திறமை இருக்குதோ அந்த திறமையை சொல்லி அந்த சஹாபியை தூக்கி விட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய போர் வீரன், உண்மையான போராளி. அவருக்கு சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லி அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து அந்த துறையை அவரை தூக்கிட்டார். உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்ல நம்பிக்கையான மனிதன், அமைதியான கரெக்டர், நம்பிக்கைக்கு அவர்தான். அவரை பொறுப்புகளை தன்னகத்தை எடுத்து நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி அமீனுஹான இருக்குமா இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் கொடுத்து அவரை அந்த துறையில் செஞ்சாங்க, முன்னேற்றத்தை வழி செஞ்சாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கவிஞர், பெரிய இலக்கியவாதி. குறைஷியர் அரபு இலக்கியத்தில் ரொம்ப தரத்தில் இருந்த நேரம் அவர்களுடைய அந்த இலக்கிய வன்மையை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் பற்றி 7 விதமான கவிதைகளை புரிந்து பேசி பாடி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் பற்றி பேசி கொண்டம் பண்ணி அவங்க கவி படிக்கிறது. அவங்க இலக்கியத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் அட்டாக் பண்ற நேரம் அதே மூக்கில பேசி ரசூலுல்லாஹ் பற்றி புகழ்ந்து பாடி ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ்ந்தறிய வேலையை செஞ்சவர் யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஅய்யதுன் பிருஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இவருக்கு என்னமோ வருகிறது நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவரை தூக்கிட்டார். அதே நேரம் குறைகள் காணப்பட்ட எந்த ஒரு சஹாபிக்கும் பட்டையும் குட்டையும் குருடன் என்று மோசமான பெயர்கள் வச்சு அவங்களை செய்யல, அவங்கள தாண்டி பேசல. திறமசாலிகளுக்கு நல்ல பேர்களை கொடுத்து உசத்திட்டாங்க. இங்க நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட்ட அந்த திறன்களுக்கு ஏற்ப அவங்கள பாராட்டி அந்தந்த லைன்ல அவங்கள தூக்கி விட்டுருங்க. காலித் இப்னு வலீத் போல் உங்களுக்கு இருக்கிறாரா என்று ரொம்ப அப்படி பேசுங்க. உபைத் இப்னு ஜர்ராஹ் போல் உங்களுக்கு இருக்கிறாரா கொஞ்சம் பண்ணி மக்களுக்கு பேசுங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் மாயவுக்கும் கவி பாடுகிறார். அப்பா நீங்கள் மறந்துவிட்டாரு, படிக்கவே சொல்லல வரலாறு அப்படி. அப்ப இதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களோடு இந்த சஹாபாக்களுடைய அந்த திறன்களை வளர்க்கறதுக்காக வந்து இதை ஒப்பிட்டு பேசுற வேலையை விட்டு போட்டு அவர்களுக்கு இந்த திறமையை இழந்து அவங்க தூக்கி விட்டாங்க. எனவே தான் நாங்கள் அன்புடைய பெற்றோர்களே, எங்களது பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களது மனதுகளுக்கு இடையில இந்த குரோதங்கள், பொறாமை, வஞ்சகம் இதையெல்லாம் வளர்த்துவதற்கு எங்களுடைய இந்த விதமான அப்ரோச்சுகள், இந்த விதமான அணுகுமுறைகள் சில போது வழிவகுக்கும். அப்ப வீட்டுல ஒரு புள்ள நல்ல முறையில மெட்ஸ் செய்யுதுன்னு சொன்னா, இன்னொரு புள்ள மெட்ஸ்ல வீக்குன்னு சொன்னா அந்த மெட்ஸ்ல வீக்கான புள்ளைய கையில் எடுத்துக்கொண்டு இந்த அவனுக்கு கணக்கில்
செய்யலாம், எல்லா கடனும் அழகா செய்யும். இந்த சம்பவத்துக்கு தான் உடனே செஞ்சு முடிக்கலாம். உனக்கு தான் ஏன் நீ எனக்கு கொண்டு கொடுக்குறேன், நான் வர நீ வர பார்க்காத கொடுத்த நீ பண்ணுவேன், உனக்கு நீ படிக்கிறது. இப்படி பிள்ளைங்க ஏன் சொல்றாங்க, ஏன் இந்த பிள்ளை யாரை கோபிக்கும்? அப்ப இந்த மனசுல அப்படியே வளர்ந்து வரக்குள்ளேயே நான் பற்றி ஒரு விதமான வெறுப்பு மனசுல வந்தாச்சு. அது காலம் போக போக அப்படியே கூடி கடைசிக்கு நீ அண்ணன் பிறகு நான் தம்பியை தெரிய தம்பிக்கு நானா தெரிய மாட்டேன். எனவே நாங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பிட்டு பேசி அவர்கள் மனமுறையை வைக்கிற வேலையை செய்யாம கெட்டித்தனமாக செய்கிற பிள்ளைகளாக கெட்டிக்காமல் என்று பாராட்டுவோம். அதே நேரம் பலவீனமாக காண கிடைக்கிற பிள்ளையை கூப்பிட்டு தட்டி பேசி அந்த பிள்ளைக்கு நன்றி தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைய ஒப்பிட்டு பேசணும். அந்த பிள்ளைங்க அவன் நீங்க என்ன போன டேர்ம்ல 30 மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, நெக்ஸ்ட்ல மாஷா அல்லாஹ் இந்த செப்டம்பர்ல 5 கூடிக்கா மாஷா முன்னேற்றம் நல்லா படிங்க. அப்படி பிள்ளைய அந்த பிள்ளைகளுடைய அடைய வச்சு பேசணும். நீங்க போன மாசம் முழுக்க நீங்க ஒரு சார்ந்த கூட பாட மாட்டீங்க, இந்த முறை கொஞ்சம் 2 மணி கூட பாட மாட்டீங்க, மாஷா அல்லாஹ் முன்னேற்றம் படிக்கணும். அப்படி பிள்ளைகள் செஞ்சு பிள்ளைகள் சில நேரம் தமிழ்நாடு எனக்கு அதிக அழுவாங்க. முகத்துல விழுந்து மாப்பேன் சும்மா கேராங்க ஏன் அதை தூக்கி போட்டு உண்மையிலே பார்க்க சிலவான அப்படி சொல்லாதாங்க. நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு ஏதாட்டி இன்னும் யாராவது உதவி எடுத்து அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கையே வரணும். புத்தியை செல்லும் இறக்கமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டி அந்த பிள்ளைகளை எழுதிக்கிறது சென்னா மாஷா அல்லாஹ் முன்னேறிடுவாங்க. இதை நாங்க செயல்முறையில எங்களோட பிள்ளைகளோட மற்ற பிள்ளைகளோட நாங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி அப்ரோச் தான் பிள்ளைகள் எழுது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கொஞ்சம் அப்படி இருந்தாலும் தூக்கி கொடுனாங்க. எனவே பிள்ளைகளுக்கு மத்திய ஒற்று மனோரம் சொன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு மனப்பூர்வம் பொறாமை வஞ்சகம் வளர்றதுக்கு மாதிரியான நடவடிக்கைகளை பெற்றோர்களாக நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்து 3வது விஷயம், எங்களது பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர்கள் எல்லா காலம் நாம் வாழும் காலமாக இருந்தாலும் சரி, வாழ்ந்ததுக்கு பிறகாக இருந்தாலும் சரி, அவங்க ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொன்னா நாங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் நான் செஞ்சதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அவசரமாக சொல்லி முடிச்சுக்கணும். அது 1வது என்ன சொன்னால் கூட்டு பணி, அதாவது சேர்ந்து வீட்டில் வேலை செய்கிற பழக்கத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வரும். சேர்ந்து வீட்டில் பல வேலைகள் இருக்கிறாலே வீட்டை கோமன் கிளீனிங் கொண்டு போகிற வேலை மனுஷனடி வீட்டில் கோமன் கிளீனிங் மனுஷன் ஏதாவது ட்ரிப் கொண்டு போகுது இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலை எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய சில வேலைகள் வரும். அப்படி வருகின்ற போது அதற்கு மூத்ததையும் இளையதையும் அல்லது உங்களை 2 அவன் சின்ன பாண்டு என்று சரி அவங்களை பிரிச்சுக்காம சின்னதை பெருசு எல்லாம் சேர்ந்து செய்யப்பா என்று சரி என்ன செய்யணும், அந்த கூட்டு பொறுப்புகளை கொடுத்து இது நாம ஒரு ஒன் ஃபேமிலி, இது எங்களோட வீடு, இது நாங்கள் நீங்க எல்லாம் பிள்ளைகள் அந்த உணர்வு வார அளவுக்கு அவங்க சேர்ந்து வேலை செய்யணும். அப்படி சேர்ந்து அந்த பிள்ளைகள் வேலைகள் செய்கின்ற போது பொறுப்போட நாங்கள் கொடுத்து அவங்களையே சேவிக்கின்ற போது அந்த கதைக்கு பேசி ஒன்றுபட்டு திட்டமிட்டு வேலை செய்வதனால அவங்களுக்கு என்ன வரும், அன்பு கூடுமா புரியுமா? சும்மா சொல்லுங்க. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆர்கனைசிங் கமிட்டி முடிக்கிறாங்க. இப்ப ஆர்கனைசிங் கமிட்டியில உள்ள பிரதர்ஸுக்கு மத்தியில இந்த ஆர்கனைசிங் கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணி அதுல அவங்க மெம்பர் ஆகி இந்த வேலைகளை செய்ய முன்னுக்கு இருந்ததை விட சேர்ந்து ஒர்க் பண்ண தொடங்கினதுக்கு பிறகு அந்த மஹப்பத் அந்த புரிந்துணர்வு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூடியா குறைஞ்சிக்கா கூடிதான் நிற்கும். அது எதாவது ஏற்படுகிறது கூட்டாக வேலை செய்யும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வீட்டுல சில நேரம் பிள்ளைகள் வேலை வாங்குறதே இல்லை. எங்களோட வசதி இருக்கிறதுக்காக வேண்டி பிள்ளைகளை அவங்களோட புத்தகத்தோட அவங்களோட பூமோட அவங்களை இருப்பாட்டிட்டு எல்லா வேலைக்கும் வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறது வேலை செஞ்சு பிள்ளைகளை ஹெப்பியா சந்தோஷமா வேலைக்கு போகாம வைக்கிறது தான்
வீட்டில் நல்ல வேலை நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். அது தவறு. எங்கள் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் வீட்டில் எங்களது பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து கூட்டாக இணைந்து சில வேலைகள் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அவங்களோட கையில் பாடம் கொடுத்து கொண்டு பெற்றோர் அவதானித்து கொண்டிருக்கிறோம் என்றப்பா செய்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? மனம் விட்டு பேசுவாங்க, விட்டு கொடுப்புகள் செய்ய வேண்டி வரும். நான் நடக்காதைய தம்பி கேட்க வேண்டி வரும், தம்பியுடைய மாசுராவை நானா செவி கொடுக்க வேண்டி வரும். சேர்ந்து ஒன்று தூக்குவாங்க, சேர்ந்து ஒன்று கொண்டு வைப்பாங்க. அப்ப இணைந்து ஒற்றுமையாக இருந்து சிலரை சாதிக்கலாம் என்ற மனம், அந்த மனப்பாங்கு அவங்களுக்கு என்ன செய்யும்? வளர்ந்து சின்ன சின்ன வேலை தான். இந்த மேசையை தூக்கி போடுங்கன்னு சொல்லி பிள்ளைய 3 பிள்ளைய சேர்ந்து அந்த பிள்ளைய செய்யும், சேர்ந்து கஷ்டப்பட்டு தூக்கி வச்சதுக்கு பிறகு அவங்களோட மனதில் ஏற்பட்ட தாக்கம் என்ன தெரியுமா? ஒற்றுமைப்பட்டா சாதிக்கலாம். இந்த மெசேஜ் அவங்க எடுப்பாங்க, வாயில செல்ல மாட்டாங்க, அதை வந்து சேர்ந்து. எனவே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒற்றுமையை எதிர்பார்க்கின்ற போது அவர்களை கூட்டு செயற்பாடுகளை எமது வீட்டுக்குள் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களை நாங்கள் அவ்வப்போது என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொதுவாக நாங்கள் கூட்டாக சேர்ந்து இணைந்து நல்ல விடயங்களில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதும், தீய விடயங்களில் ஒன்று சேராமல் இருக்க வேண்டும் என்பதும் குர்ஆன் சொல்லி தருகின்ற அடிப்படை. நல்ல காரியங்களிலும் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செயற்பாடுகளிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு செயற்படுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். தீய விடயங்களில், பாவமான காரியங்களில், பிறர் உரிமைகளை மீறுகின்ற விடயங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமைப்பட்டு செயற்பட வேண்டாம் என்று இருவர் சேர்ந்து செயற்படுவதற்கு எதில் ஒன்று சேர வேண்டும், எதில் பிரிந்து செயற்பட வேண்டும் என்பதற்கான அழகான அடிப்படை அல்குர்ஆன் சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படை பொதுமக்களுக்கு மாத்திரமல்ல, எமது வீட்டுக்குள்ளும் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தலாம். அடுத்து 4வது விடயம், வீட்டோடு சம்பந்தப்படக்கூடிய, எமது குடும்ப நிலவரங்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் அமர்த்தி, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு பார்க்காம எல்லோரையும் அடிக்கடி ஒன்றாக பெற்றோர்கள் இருந்து அவர்கள் முன் தமது பிள்ளைகளை அமர்த்தி ஆலோசனைகள் நடத்தி தீர்மானங்கள் எடுக்கின்ற பழக்கம் வீட்டுக்குள் வர வேண்டும். அந்த ஷூரா என்ற வீட்டுக்கு நடக்கும். ஷூரா செய்கிறது, மஷூரா செய்து முடிவெடுக்கிறது, பல விஷயங்கள் வரும். எல்லாரும் சேர்ந்து இந்த முறை பிறந்தாலும் வரும், எங்க பிறந்தாலும் உண்டா, வீட்டுல கொண்டாடுறையா வாப்பா போறாங்க ஒரு சப்ஜெக்ட். இதை வாப்பா மட்டும் தீர்மானிச்சு போறாங்க, அவங்க பின்னால போறாங்க. சரி வாப்பா செய்யறதுக்கு முடியும், எடுத்து வச்சுக்கொள்வோமே. ஆனால் வாப்பாக்கு எது செய்யலாமாண்டாரு இந்த விளையாட்டு கொஞ்ச நேரத்தை செலவழிச்சு பிள்ளைகளை உட்கார்ந்து உமாவாங்க பெருநாள் எங்க போகும் மகன் செல்லுங்க, மகன் செல்லுங்க, வைஃப் நீங்க சொல்லுங்க என்று சொல்லி அது கூட்டாக கலந்துரையாடி அந்த ஷூரா அடிப்படையில இது மாதிரியான விடயங்களை தீர்மானம் எடுக்கின்ற பழக்கத்தை வழக்கத்தை நாங்கள் வீட்டுக்குள் வைத்துக் கொண்டால் இதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா? எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பொண்டொன்று உருவாகும். நான் ஒரு ஃபேமிலி, தம்பி பாப்பா ஒரு குடும்பம். இன்ப துன்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்றுபட்டு வாழணும், ஒன்றுபட்டு சேரணும் என்ற அந்த பொண்டவர் அந்த உணர்வாளர் அதெல்லாம் சொல்லுவார். இது அந்த சுட்டி காட்டுகிறார். மருத்துவ என்கிறது ஊரை வழிநடத்துவதற்கு, உலகத்தை வழிநடத்துவதற்கு மட்டுமானதல்ல. ஒரு சிறிய குடும்பம் என்பது ஒரு பெரிய சமூகத்தின் அத்திவாரம். கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிற ஒரு வீடு, அது எதுக்கு அத்திவாரம், எதுக்கு ஃபவுண்டேஷன், ஒரு குடும்பத்துக்கு ஃபவுண்டேஷன். அப்ப அந்த குடும்பங்களுக்கான அந்த முக்கியமான விடயங்களில் எங்களது பிள்ளைகளையும் ஆலோசகர்களாக அமர்த்தி வைத்துக் கொண்டு அவர்களும் கருத்து கேட்டு அவர்களது விருப்ப வெறுப்புகளை உள்வாங்கி பாப்பாவுமா முடிவெடுத்தா 2 நன்மை. ஒன்று, குறிப்பிட்ட விடயத்தில் பிள்ளைகள் சந்தோஷமாக கலந்து கொள்வாங்க. அதை விட முக்கியமானது, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள்
நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம், நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் என்ற அந்த ஒற்றுமை மனப்பாங்கு அவர்களுக்கு நிச்சயமாக வளரும். எனவே இஸ்லாம் கூறுகின்ற இந்த மபுத ஷூராவை நாங்கள் கட்டாயம் பின்பற்றியாக வேண்டும். இறுதியாக உங்களுடைய சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். எப்போதும் அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு பலவிதமாக அணுகுமுறைகளை கையாளுவோம். வாயால சொல்லுவோம், புத்தகங்களை போட்டு வாசிக்க சொல்லுவோம், நல்ல ஸ்பீச்சுகளை போட்டு காட்டில கேளுவோம், பிள்ளைகள் சொல்லுவோம். இப்படியெல்லாம் செய்கின்ற இந்த முயற்சியில மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய செயற்பாடு என்ன தெரியுமா? அத்தர்பியத்துக்கு கூதுவா. நீங்க முன்மாதிரியாக செயற்பட்டு காட்டணும். பிள்ளை குர்ஆன் வீட்டுல ஓதுன்னு சொன்னா நீங்க ஓதுன்னு சொல்லி உலகம் முடிவாக சொல்லி கொண்டிருந்தாலும் அதை ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட பிள்ளை பார்த்தது தொழுது முடிஞ்சு உமா குர்ஆன் எடுத்துக்கொண்டு ஓதுகின்றா. அது பிள்ளை கண்ணால பார்த்ததுன்னு சொன்னா அதுக்கு பெரிய அந்த செயல்பாடு கண்ணால பார்க்கணும். அப்ப எந்த விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்துல எங்களோட முன்மாதிரியை காட்டி அந்த முன்மாதிரி மூலம் பிள்ளைகளை நாங்க செயல்பட வைக்கிறேன். அந்த முறை மிகவும் எஃபெக்டிவான, மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு முறை. அந்த வகையில் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை வரணும் என்றுதான் நீங்க விரும்புவீங்க. அப்படியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு சகோதரர்கள் இருப்பார்கள். பாப்பாவுக்கு பாப்பாட சகோதரர்கள், பாப்பாட குடும்பம் இருக்கு. உமாவுக்கு உமாட சகோதரிகள் குடும்பங்கள் இருக்கிறாரு. அந்த சகோதர சகோதரிகளோடு நீங்க ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டணும். பிள்ளைக்கு விளங்கணும். பாரு அப்பா நான் ஆண்டா சாக பார்ப்பேன், தம்பிக்கு ஓடி போறேன் அங்குமாரோட இந்த வாப்பா செஞ்சாலும் இருக்கணும். அவ பிள்ளை என்ன செய்யும்? நானும் அப்ப வாப்பா நானும் ஒற்றுமையாக இருக்கணும். மெசேஜ் எடுத்துக்கணுமா இல்லையா? எடுத்துக்கணும். நாங்க என்ன செய்யறது? எவ்வளவு புத்திர காலத்துல பிள்ளை நீங்க நாங்க பார்த்துக்கலாம். நீ இருக்கணும். பிள்ளைய கூட்டி போறது, உறவு பார்க்கறது, பிள்ளைய கூட்டி போறது. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் பார்த்துட்டு வாங்க, நீங்க உங்களுக்கு தேவை, நீ அங்க வந்து எடுத்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு பிள்ளைகள் நாங்கள் எங்களை வேலை செய்யறோம். ஆனா குறித்த அந்த வேலைகளுக்கு உறவுகளை பார்க்க போறது, நோயாளிகளை தரிசிக்க போறது, ஜனாதாரத்துக்கு போறது, எங்களை பெண்ணிக்காக வேண்டி எங்களை உடம்புறப்புகளுக்காக பாப்பா அம்மா செய்கின்ற அந்த வேலைகளை எங்களை எங்களை பிள்ளைகளுக்கு முன்னுக்கு அவர்களை சம்பந்தப்படுத்தி செய்வது என்பது நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றோம் நல்ல முன்மாதிரியான தம்பியா. இப்படியான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு சென்னா எங்களை பிள்ளைக்கு தெரியும், எங்களை பாப்பா அவரோட நானாவோட எவ்வளவு இலக்கமாக இருந்தாரு, இன்ப துன்பங்களை எப்படி கலந்து கொண்டாரு, அதனால நானே எங்க தம்பி மாற கவனிச்சு கொள்வோம் மகனுக்கு செய்து கொடுத்துருக்கீங்க. நீங்க வாய்ப்பு தேவையில்ல செஞ்சுங்க. ஆக நான் குறிப்பிட்ட இந்த அம்சங்களின் ஊடாக நாங்கள் எங்களோட பிள்ளைகள் ஒற்றுமையாக எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வாழணும், எங்களோட நோக்குக்கு பின்னுக்கும் அவர்கள் சேரும் பிளவில்லாம சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறதாக இருந்தால் நான் குறிப்பிட்ட இந்த முக்கியமான குறிப்புகளை கவனத்தில் எடுத்து செயல்முறை ரீதியாக நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் செய்யாது, வீணா போகாது, லேசாக சந்தோஷமாக நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு வழிநடத்தி செல்லலாம் என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அதற்கு முன்னதாக ஒரு 5 நிமிடத்துக்குள் ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஏற்பாட்டாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. என்னவென்றால் நான் தொழுகை சம்பந்தமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறாக 4 நாட்கள் தொடர்ச்சியான வகுப்புகளை நடத்தி வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அதிகமான விடயங்களை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமாக இருந்தது. இருந்தாலும் கையாளப்பட வேண்டியிருக்கு, சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாததுனால சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போற கட்டாயம் செவிப்படுத்துறதோட இல்லாம பிராக்டிஸ் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு நாளைக்கு 17 ரக்காஅத்துகள் ஃபர்தாக நாங்க தொழணும் என்று செஞ்சு வச்சிருக்காங்க. எங்கள் மீது கடமையாக்கி இருக்காங்க. இந்த ஃபர்தை மட்டும்
தொழுது கொண்டு முன்பின் சுண்ணத்துகளை நாங்கள் கவனிக்காம இருந்தோம் என்று சொன்னா நான் பயானில சொன்னீங்க 3 கூட்டம் அதுல நீங்க எத்தனாவது கூட்டத்தில் இருக்கீங்க? இரண்டாவது கூட்டத்தில் முக்தசித் அளந்து செய்கிற கூட்டம், கடமையை மட்டும் நிறைவு செய்கிற கூட்டத்துள்ளுக்கு ஞாபகம் கொள்ளுங்கள். ஆனா நீங்க சொர்க்கம் போகணும்னு சொன்னா அதை கூட ஒரு பணி தாண்டி சாபிக்கும் பில் ஹைராத் சொல்லிட்டாங்க. சாபிக்கும் பில் ஹைராத் அந்த 3வது கூட்டத்துக்கு வரணும். என்னது? ஃபர்துக்கு மேலாகவும் நஃபில்கள் செய்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் அல்லாஹ்வோடு உள்ள உறவை அதிகமாக்கும், சுவனத்தை நோக்கி எங்களை எடுத்துக்கொண்டு செல்லும். நாங்கள் 2வது கூட்டத்தில் இருந்து கொண்டு ஏதாவது தவறுகள் விட்டாலும், 5 தொழுகை 14 தொழுகை எங்களை அறியாமல் தவறு நடந்தாலும் நஃபிலான சுன்னத்தோட தொடர்புல எல்லாம் சேர்ந்து கவராகி ஒரு மாதிரி ஷேப்பா வைத்துப்பேன். அப்ப நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? 14 ரகாத்த தொழுகிறதோட நின்று கொள்ளாம முன்பின் சுன்னத்துகள் தொழுகணும். சரி, இந்த முன்பின் சுன்னத்துகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அது 2 விதமாக பிரிப்பாங்க. சுன்னா முஅக்கதா, சுன்னா கைரு முஅக்கதா. வலியுறுத்தப்பட்ட சுன்னா, வலியுறுத்தப்படாத சுன்னான்னு பிரிப்பாங்க. இதுல வலியுறுத்தப்படாத ஒரு பக்கம் இருக்கும். முதலாவது வலியுறுத்தப்பட்டதே செஞ்சு பார்ப்போம். வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸின் அறிவிப்பும்படி 10 ரகாத்துகள். எத்தனை ரகாத்துகள்? 10 ரகாத்துகள். அப்படி அந்த 10 ரகாத்துகளையும் ஒருவர் மேலதிகமாக தொழுதால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவான். இதே அறிவிப்பு இன்னொரு ரிவாயத்தில் வரக்கூட 12 ரகாத்துகளை தொழுதால் அவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் வீட்டை கட்டுவான் என்று இந்த அறிவிக்கப்பட்ட சுன்னத்து தொடர்பான ஹதீஸ் 10 வந்திருக்குது, 12 வந்து. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 10 என்ற அறிவிப்பைத்தான் உறுதியான ஒரு அறிவிப்பாக பார்த்து அவங்க அதை சொல்றாங்க. அப்ப நாங்கள் 10 நிற்போமே, 12 இப்ப 10 நிற்போம். இந்த 10 எப்படி சொன்னா சுபஹுக்கு முதல் 2 ரகாத், லுஹருக்கு முதல் 2, லுஹருக்கு பிறகு 6. சரி, மகரிபுக்கு பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 17 ரகாத்தை தொழுகிறதுக்கு அனுப்பக்கூடிய சகோதரர்களே, இந்த முன்பின் சுன்னத்துகளை கொஞ்சம் பேணுதலாக தொழும். அப்ப 17 முஅக்கதா 10 எத்தனை? 27. முடிஞ்சா? இல்லை. வித்ரு தொழுகை என்று அந்த வித்ரு தொழுகையில ஹைலவர் 11 ரகா, லோலவர் 1. அங்கேயும் போகணும், இங்கேயும் போகணும், கொஞ்சம் மேலவான் 3 தொழும். எத்தனை ரகாத்து? 3 தொழும். ஒன்று பிராக்டிஸ் பண்றாங்க, பார்க்கறீங்களா? அவங்க இவ்வளவு நாளும் ஒன்று அது போதும். கொஞ்சம் ஆட்சி அதனால உருப்படியா நடக்கணும் இல்லையா? சும்மா ஏதாவது ஒரு மாற்றம் வந்து அப்ப என்ன செய்யறீங்க? இது ஒரு ரகாத்தை 3 கூட்டிக்கணும். அப்ப கூட்டினா ஒட்டு மொத்தம் நீங்க செய்கின்ற தொழுகின்ற ரகாத்துகள் ஒரு நாளைக்கு எத்தனையா மாறப்போகுது? 30ஆக மாறப்போகுது. 30ஆக மாறப்போகுது. இது கஷ்டமாயிருக்கு. நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த 30 ரகாத்தோட குறைய இதுக்கு பிறகு தொழுகிறது இல்லை. 17 + 10 + 3 டோட்டல் 30 ரகாத்தை நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நான் தொழுது வரணும் என்ற நல்ல எண்ணத்தோட யாரையோ கூட்டம் போச்சுக்க வேணாம். உங்களுக்கு எல்லாரும் நல்ல அவர்கள் செய்வதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகும். கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ந்து செய்வதற்கு நல்லா விரும்பும். அந்த வகையில் 30 ரகாத்து சுன்னத்து தொழுகைகள் முடிப்பு வாங்க பழக்கம் இல்லாதவங்க செய்து கொள்ளும். உறுதியாக சொல்றேன், இந்த 10 ரகாத்துகளையும் குறித்த நேரத்தில் உங்களுக்கு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் தவறு வைங்களே. சுபகு பாகிஸ்தானத்துக்கு போறதா பண்ணணும் வச்சு ஒரு தேதி பண்டிகை ஓடினீங்க, அங்கே இமாமியா மாற்றி நடக்குது. அப்படி சான்ஸ் எங்களோட தலைமை உறுதியாக சொல்றதா இல்லை.
சுபஹ் தொழுதுட்டு சுந்தர் தொழதானே தொழுதுட்டு வா ஆபீஸ் டைம் பிஸி தொழுது பள்ளி போயிட்டு நான் தான் தொழப்படுது முன்னுக்கு பின்னுக்கு தொழ டைம் கிடைக்கலையா அதே நான் அசலுக்கு முன்பாக இருந்தாலும் சரி அசலுக்கு புறகாக இருந்தாலும் சரி புகழுக்கு தவறி போன சுண்ணத்தை தொடும் அது மாற்றத்துக்கு இடமில்லை அப்ப எப்படியோ உரிய நேரத்தில் அந்த சுண்ணத்துகள் தவறினாலும் அதே நாள் இன்னொரு நேரம் தொழுது 30 ரக்காத்து தொழுகிற ரமலான் 30 நோன்பு பிடிச்ச மாதிரி குடிக்க போற மாதிரி இன்ஷா அல்லாஹ் இது போற தினமும் 30 ரக்காத்துகள் சுண்ணத்து தொழுவேன் என்ற ஒரு முடிவெடுத்து இந்த ரமலான் வந்து உங்களை ஏற்படுத்தி ஒரு நல்ல மாற்றமாக நாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடும். இல்லாதவர்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்லி நசீஹத்தாக சொல்வேன். நீ எடுத்து நடந்து எல்லா இடமும் சொல்வதற்காக இன்ஷா அல்லாஹ் நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு விளைவுகளை வாசத்தாவாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக கடந்த 11 தினங்களாக உங்களோடு வருவது பேசும் தலைப்பது என்பது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. யார் நினைக்கும் போனே கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ்வின் ஆணையாளர் எனக்கு இது கஷ்டமாகவே விளங்குற ஒரு மனதில் ஒரு ஆத்மீய சந்தோஷம், ஒரு மன திருப்தி. ஏதோ ரமலானுடைய காலத்துல நல்ல வேலைகள் செய்ய கிடைச்சிருக்குது. 4 விடயத்தை மனிதர்களுக்கு பேசக்கூடிய ஆர்வத்தோட ஆசைகளை வளரக்கூடிய மக்களுக்கு 4 விடயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் என்ற அந்த நன்றி உணர்வோடு தான் உங்களோடு நான் தினங்களை கழித்தேன் என்பதை கூறிக்கொண்டு எதிரால வரையில் நடந்த இந்த வைபவங்களுக்கு சமூகங்களுக்கு உங்களுடைய இந்த முயற்சியை அவர்களால் கபூல் செய்ய வேண்டும். உங்களோட நல்ல அமல்களின் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு இம்மாதிரியான நிகழ்வுகளுக்காக வேண்டி மாறிய செலவுகளை முயற்சிகளை செய்து ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர்கள் அவர்கள் பின்னின்று அவர்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான மற்றும் ஒவ்வொரு வழிகளில் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருடைய முயற்சிகளையும் கபூல் செய்து அதனை அவர்களுக்கு மறுபடியும் சாட்சி செல்லக்கூடிய நல்ல அமல்களாக மாற்றி வர வேண்டும் என்று துஆ செய்வதாக விடைபெறுகின்றேன். நான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் காலை இங்கிருந்து தாயகம் சென்றிருக்கின்றேன். தேவையான பயணம் பாதுகாப்பான பயணமாக அமைவதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கு மென்மேலும் தேக ஆரோக்கியத்தை தந்து நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய இந்த பாதையில் இன்னும் கூடுதலான பங்களிப்பை இந்த மாற்றத்துக்காக செய்வதற்குரிய வாய்ப்பை அவர் தர வேண்டும் என்று இதற்காக மறைவாக துஆ செய்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஷ்டம் இல்லை, உள்ளத்தில் வருத்தம் இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயரிங்கு ஒரு பயானை வந்து தெளிவு பண்ணுறது. அது ஷேகமோட வழக்கம் என்னன்னு சொன்னால் அவங்க அரபத்தில் மொராஜா அதை பார்ப்பாங்க, பஹஸ் பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம் வந்து நிற்க போகல ஒரு பேப்பர் எடுத்து வைப்பேன், அதில் 2 hours ஒர்க்கிங். ஸோ எவ்ரி பயான் நான் 7 ப்ரோக்ராம், பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ், அது இல்லாமல் சலாத்துடைய செஷன்ஸ் 4 நாள், ஆல்மோஸ்ட் 10-11 ப்ரோக்ராம்ஸ். லேடிஸுக்கும் வேறு ஜென்ஸுக்கு வேறு செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மறக்கப்படாத ஆடியன்ஸ் பப்ளிக் 10 நாள் நிகழ்ச்சி இருந்தாலும் சலிக்காமல் அழகான முறையில் வந்து சாஸ்திரசரை நிரப்பி வச்சு நான் கேட்டு பிரயோசனப்படுமாறு படிப்பீங்க என்று நான் நம்புகிறேன். லேடிஸுக்கும் வெரி பிக் தேங்க்ஸ். வீட்டில் இருக்கிற வேலைகளையும் செஞ்சுட்டு அதே மாதிரி டைமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வரணும். அதுக்கு இதாக அடுத்ததாக எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தி இன்னும் நன்றி செல்லாடி பிரச்சனை ஆகிடுமே. இன்னும் தந்தவங்க நன்றி செல்லணும். So just reminding again, the sponsors actually, very big thank you. Almina Traders, Aeroway Private Limited, Alma Company Private Limited, Westmine Maldives Private Limited, Weekday Restaurant, Dino, Friends Maldives Private Limited, Gandor Mobiles, Box Kitchen,
Icon Private Limited, Malaya Related Water Company Private Limited, Night March and Pillars. And அதே மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் தனியான முறையில் வந்து இதை நாங்கள் செய்கிறோம். பப்ளிக் ஈவெண்ட்டுக்காக வேண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, இவருக்காக என்னோட பேர் எடுத்து நீங்கள் செய்யுங்க. நிறைய பேர் மென்ஷனிங் நேம்ஸ் இன்னொரு 20 minutes தேவை அதோட அது மாதிரி அதுதான் முதல் நாளுக்கு சலாத்தை பற்றி அழகான முறையில் செஞ்சாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் முதல்ல கேட்டேன், இன்றைக்கு இரவு பேருக்கு நான் மீனிங்களை பார்ப்போம். உங்களுடைய கையில் வசதி படித்து பார்த்து பட்டியப்பேன் நான் நம்புவேன். கட்டாயம் இன்ஷால்லா பார்க்காட்டி பாருங்க, பார்த்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் when praying. உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்றது. ஏன்னா நேற்றும் ஒரு சகோதரர் சொன்னார், போனால் நாங்கள் கேமரே சொல்கிறோம், சில அசரத்மார் போவாங்க ரோதப்போ அழுக வருது. இதே இவருக்கு மீனிங் தெரிஞ்சால் எவ்வளோ அழுக வரும். யாரெல்லாம் என்ன மன்னிச்சு கல்லாமல் வச்சுட்டீங்கன்னா என்ன நரகத்திலேருந்து காப்பாற்ற அந்த உணர்ந்து நான் ஆமிச்சேன்னா இல்லை we will get more emotion. எல்லாரும் அழுது கேட்கறது தான், ஒரு அழ போகுது நாங்கள் கொடுக்காம இருக்கிறது. அப்போ ஒரு தாயை விட 70 மடங்கு அன்பான அவருக்கு நாங்கள் அழைச்சி கேட்க போது கட்டாயம் என்னால் மன்னிக்காம. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் இந்த ரமதான அழகான முறையில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஈமான் ஒரு பாவ மன்னிப்புக்கு உள்ளாத மக்களாக ஆவணும்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்லேயும் ப்ரோக்ராம்ஸ் வரும். இன்ஷா அல்லாஹ் we will keep informed. அதே மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐ வாண்ட் நான் ஒரு சீரா செஷன் ஒன்று செஞ்சோம் கூட இருக்கு. That went very successful. Almost 19 kids, if I'm not mistaken, 19 kids. I mean, ஒரே ஃபேமிலிக்குள்ள அப்படி பக்கத்தில் எல்லா கிட்ஸ் 19 அதை ஜாயின் பண்ணி நல்ல அழகான முறையில் சஹாபாக்களை பற்றி படித்தாங்க. இப்போ நாங்கள் இந்த நோம்பு சுட்டி ஃபினிஷ் அவர் செஷன் இந்த செகண்ட் வீக் ஆஃப் ரமதான். இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து மற்ற நபிமார்களை பற்றி படிச்சுட்டு போவோம். உங்களோட கிட்ஸை என்ரோல் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ப்ராப்பர் மெசேஜ் அதுக்கு குரூப் பண்ணிட்டு அதில் ட்ராப் பண்ணுங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணி. ஓகே, இதில் பேசணும் கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி அமல் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டேக் யூ வாட்டர் பாட்டில்ஸ் ப்ளீஸ். எவ்வளோ சொன்னாலும் அது எடுத்து வருதில்லை. கமிட்டியில் சொல்கிறாங்க, நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா சார், அதுதான் பிரச்சனை. நீங்கள் சரியாக சொன்னால் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ டேக் யூ வாட்டர் பாட்டில்ஸ் ப்ளீஸ். எம்டி வாட்டர்ஸ்னால எடுத்துகிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ்.